வணக்கம். பிரபஞ்சம் நம்ம ஆன்மாவுடைய ஐக்கியத்திலிருந்து நம்மளோடையே விளையாடும், நம்மளோடையே விளையாடி கொண்டிருக்கும். அது ஒரு விளையாட்டு. இது ஒரு சம்பவம், உண்மை சம்பவம். இந்த ஆன்மா வெளியே வறண்டாவில் உட்கார்ந்து கொண்டு இருக்கும்போது பக்கத்தில் யாசம் வாங்குகிற ஒருவர் பக்கத்தில் ஒரு கடையில் வாங்கிட்டு அடியனிடம் வந்து நிற்கிறார். நார்மாவுடன் அவர் வந்து நிற்கிறார். அப்படியே ஒரு மாதிரியா ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு, எந்த பார்வை, கொக்குன்னு நினைத்த கொங்குனரை பார்வை பார்த்துக்கிட்டு தன்னை ஒரு பார்வை செலுத்திக்கிட்டு நிற்கிறார். நிற்கிற போது அடியன் அதுதான் ஆல்மாஸ் பரிசன் தான். அது நிற்கும்போது அவர்கிட்ட பேச்சு கொடுக்குது. உன் பேர் சொல்லட்டுமா அப்படிங்கிறது. சொல்லு பாப்பா அப்படிங்காப்புல. உன் பேர் ராமசாமி அப்படிங்கிற. அப்படியா, எங்கள் அப்பா பேரை சொல்லு அப்படிங்குது. உங்கள் அப்பா பேர் பெருமாள். ஊரை சொல்லு அப்படிங்கிறார். ஊர் கே புது ஊர், மதுரை கே புது ஊர், சரியா அப்படிங்கிறது. உடனே அதுதான் உண்மை. அப்படியே விடவெடுத்து போயிட்டு என்ன சொல்லுது, அந்த யாசம் வாங்குறவர் அந்த கொக்குன்னு நினைத்தாயே கொங்குனர் அப்படிங்கிற பார்வை பார்த்தவர் அப்படி சாய்ச்சிட்டு பார்த்தார். பார்த்த உடனே இது இந்த ஆன்மா விளையாடியது அவர்களிடம். பார்த்துட்டு ஊரில் அந்த பறவை பார்த்துட்டு என்ன சொல்கிறேன்னா, ஊரில் எத்தனையோ சாமி, அதில் நீ ஒருத்தன் போ அப்படின்னு சொல்கிறாப்புல. மரியாதை கொடுத்து பேசலை, நீ வாழ்ந்த பேசினாப்புல. சரி சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஊரில் எத்தனையோ சாமி, அதில் நீ ஒரு ஆள் போ அப்படின்னு. அதுதான் உண்மையாக இருந்திருக்கு. பேரும் ஊர் அப்பா பேர் எல்லாமே உண்மையாக தான் இருந்திருக்கு. அப்படியே அந்த பார்வையை சுருக்கிட்டாப்புல. இந்த எந்த பார்வை, கொங்குனர் பார்வை பார்த்ததை சுருக்கிட்டு இப்படி சொல்லிட்டு கடந்து சென்றார். நான் யாசகம் கொடுத்தாலும் வேணாம் எத்தனையோ ஆண்டி நீ ஆண்டி என்னமோ சொல்லிட்டு அவர் பாசையில் சொல்லிட்டு போயிட்டே பாஸ் பண்ணி விட்டார். அப்படியே இந்த ஆன்மாவை விட்டு கடந்து விட்டார். இதுவும் நடக்கிறது. இது ஒரு விளையாட்டு, ஆன்மா ஸ்பரிச விளையாட்டு. இது பிரபஞ்சத்தினுடைய தொடர்பால் ஏற்படக்கூடியது. இது தனித்து இருப்பதில்லை. இது பிரபஞ்ச